உழவனே உலகில் முதன்மையானவன், ஆரோக்கியமான சமுதாயமே எங்கள் லட்சியம். வரைக்கும் பாரம்பரிய அரிசி ரகங்களை எடுப்போம். இங்கே வரும்போது வாசல்லே நான் பார்த்தேன் எத்தனை பாரம்பரிய நெல் ரகங்களை வச்சிருக்காங்க, விதை ரகங்களை வச்சிருக்காங்க. எல்லா பாரம்பரிய ரகங்களும் ஏதாவது ஒரு வகையில நமக்கு பயன் கொடுக்கக்கூடியதான். கருப்பு கவுனி மட்டும் இல்ல, கருப்பு கவுனியில நிறைய சிறப்பு இருக்கிறனால அதை பத்தி பேசிக்கொண்டே இருக்கோம். குடவாளை எடுத்துக்கொள்வோம், ரத்தசாலியை எடுத்துக்கொள்வோம், காட்டு யானத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் ஒரு நிறம் இருக்கிறது என்றால், ஒரு சிவப்பு நிறம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுல லைகோபின் இருக்கும். லைகோபின் இல்லாம வேற எதுவும் நச்சு பொருட்களால் அந்த சிவப்பு நிறம் வர வாய்ப்பே கிடையாது. அப்ப நம்ம வாரத்துக்கு 2 நாள் ஏதாவது ஒரு சிவப்பு நிற அரிசி எடுக்கலாம், கருப்பு நிற அரிசி எடுக்கலாம். நான் வண்டியில் வந்து கொண்டிருக்கும் போது ஆற்காடுக்கு தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசும்போது ஒரு நண்பர்கிட்ட பேசுறேன். அவர் சொல்றாரு, ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், உண்மையான்னு தெரியல, தென்னாட்டுல அதிகமா பாசுமதி போடுறாங்க சார் அப்படின்னாரு. எனக்கு இங்க உள்ள விவசாயிகள்கிட்ட தான் கேட்கணும்னா, தென்னாட்டில் பாசுமதி கூடிக்கொண்டே இருக்கிறது அதனுடைய உற்பத்தி, பிகாஸ் அதுல விலை நிறைய இருக்கு, அதனால போடுறாங்க. ஆனா பாசுமதியினுடைய நிறத்திற்கும் அதனுடைய நீளத்தன்மைக்கும் அதனுடைய நாட்பட்ட பயிருக்கும் அந்த குளிர் நிலம் தான் சரியாக இருக்குங்கிறதுனால அங்க நிறைய வந்துச்சு. அதனுடைய இயல்பான ஜாஸ்மின் மனம், அந்த மல்லி மனம் அந்த குளிரும் அந்த மண்ணுக்கான ஒரு விஷயம் என்றுதான் அதை படித்தோம். ஆனா இப்ப இங்க பயன்படுத்துறதுனால இங்க அது வணிகத்துக்காக அது இங்க நிறைய வருது அப்படின்னா பயமா இருக்கு. ஆற்காடுனா நமக்கு கிச்சிலி சம்பா அப்படிங்கும் போது அதை விட்டு நாம் அதுக்குள்ள நுழையணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மனசுக்குள்ள எழுது. அவ்வளவு சிறப்பான மரபு அரிசிகள் அத்தனை கொட்டி கிடக்குது நம்முடைய அன்றாட உணவுகள்ல. இந்த மரபு அரிசி உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ளணும். அதை பட்டை தீட்டி பாலிஷ் போட்டு சில்கி பாலிஷ் போட்டுலாம் தயவு செய்து பண்ணாதீங்க. இங்க இருக்கக்கூடிய நிறைய ஆற்காடை சூழ்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு அரிசி ஆலைகள் இருக்கு. அதுல ஒரு லேசான ஒரு மேல உள்ள தவிட மட்டும் நீக்கக்கூடிய ஒரு கைக்குத்தல் அரிசியில் கிடைக்கக்கூடிய விஷயத்தை வைத்து ஆலைப்படுத்தி அதை பயன்படுத்துறது அதனுடைய முழு பயனுக்கும் நல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு சர்க்கரைக்கான மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, பாலிஷ் போட்ட வெள்ளை அரிசியில் சாப்பிடக்கூடியது. அதை மிகப்பெரிய அளவுல குறைத்து கொள்ளணும். அதே மாதிரி அரிசிக்கு நாம இப்போ ஓரளவுக்கு நிறைய பாரம்பரிய அரிசிகளை மீட்டெடுத்த மாதிரி காய்கறிகளை நிறைய மீட்டெடுக்கணும். மரபு காய்கறிகளையும் மரபு விதைகளையும் கொண்டு வந்து அதுல இருக்கக்கூடிய பீர்க்கு, அதுல இருக்கக்கூடிய கத்திரிக்காய். 10 நாளைக்கு முன்னாடி தான் நான் ஒரு வழுதுனங்காய் கறி சாப்பிட்டேன். வழுதுனங்காயை பல இடத்துல பேசியிருக்கோம். வழுதுனங்காயும் கத்திரிக்காயும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா கத்திரிக்காயினுடைய குடும்பம் தான் அது, கத்திரி குடும்பம் தான். ஆனா வழுதுனங்காய் நல்ல அந்த நாகர்கோவில் பகுதியில கேரள பகுதியில நல்ல நீளமாக இருக்கக்கூடிய அவ்வளவு சுவையான ஒரு கத்திரிக்காய். அப்ப அந்த மாதிரி காய்கறிகளை நம்ம பரவலாக்கணும். நம்ம இங்க இருக்க மாதிரி ஒரு விவசாயிகள் நாட்டு காய்கறிகள், நல்ல புளிப்பு மாதுளங்காய், அந்த பிஞ்சு கத்திரிக்காய், பிஞ்சு அவரைக்காயில அந்த காலத்துல இருந்த காய்கறிகளுடைய சுவைகளும் அந்த காய்கறிகளுடைய சத்துக்களும் பல வகையில நமக்கு நோய்களில் இருந்து மீட்டு எடுத்து கொடுத்துருக்கு. ஸோ அரிசிக்கு எந்த அளவுக்கு நம்ம இப்ப நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது மாதிரியான காய்கறிகளை கொண்டு வருவதையும் நம்ம ரொம்ப முக்கியம். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த மாதிரியான மரபு அரிசி உணவுகள், மரபு தானியங்கள் நம்ம எடுத்துட்டு வர்ற அதே நேரத்துல குப்பை உணவுகளை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. நம்ம வீட்டு குழந்தைகள்ல, நம்ம வீட்டுல சாப்பிடக்கூடிய, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய அளவுல குப்பை உணவுகள் தினம் வீட்டிலேயே கொண்டு வந்து விடுறது ஸ்விக்கி மாதிரி அமைப்புகள் கொடுத்துட்டே இருக்காங்க. நம்ம அதை தடை செய்யணும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம குப்பை உணவுகள் நமக்குள்ள வராம தடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நோய் கூட்டங்கள் வராமல் பார்த்து கொள்ளலாம். ரொம்ப வேதனையா இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, சிறு குழந்தைகளுக்கு வரக்கூடிய நோய்கள். இன்னைக்கு எவ்வளவு குழந்தைகள் இந்த கோவிட் காலத்திற்கு அப்புறம், நல்லா புரிந்து கொள்ளுங்க, கோவிட் காலத்திற்கு அப்புறம் ஜுவனைல் டயபெட்டிக் கூடி இருக்குங்கிறான். இன்சுலின் போடக்கூடிய 7 வயது 6 வயதில் இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகள்ல பல பேருக்கு ஜுவனைல் டயபெட்டிக் வந்திருக்கு, இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிக். அவர்களுக்கு கண்டிப்பா இன்சுலின் போட வேண்டிய சூழல். அது ஏன் வருதுன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதாவது இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிக் வர்றதுக்கு காரணம் ஒரு திடீர் வைரஸ் காய்ச்சலோ இல்லை என்றால் உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பாற்றலையோ முழுமையாக கணையம் செயலிழந்து போகும்போது அவர்களுக்கு இன்சுலின் சுரக்காது, மாத்திரைகளை வைத்து சரி செய்ய முடியாது, இன்சுலின் தான் போடணும். அந்த தன்மை கோவிட் காலத்துக்கு அப்புறம் நியூலி டிடெக்டட் ஐடிடிஎம் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு செய்தி என்ன வருது அப்படின்னா, இந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய்கள் 15% தான்
மரபு ரீதியாக அவங்க தாய் தகப்பனுக்கோ யாரோ ஒருத்தருக்கு இருந்த வியாதி, அந்த கார்சினோஜன் கண்டுபிடிச்சது 15% தான். 85% உணவுகளாலும் சுற்றுச்சூழத்தினாலும் வருகிறது என்கிறார்கள். அதனால குழந்தைகளுக்கு அப்படி ஒரு சிக்கல் வருது அப்படின்னா ரொம்ப வேதனையா இருக்கு. எங்களுடைய திட்டக்குழுல அன்னைக்கு ஒரு கூட்டம், ஒரு பெரிய மருத்துவர் ஒருத்தர் வந்து குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய புற்றுநோய்க்கான மருத்துவத்தை குணப்படுத்துவதற்கான ஒரு ஆராய்ச்சி முடிவை வந்து பேசிக் கொண்டிருந்தார். நான் எல்லாம் அவர் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு கடைசியா கேட்டேன், சார் இது வந்து எவ்வளவு செலவாகும்? ஏகப்பட்ட குழந்தைங்க சிஎம்சி வேலூர்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும், குழந்தைகளுக்கு இருக்கிற ஹெமட்டோ ஆங்காலஜிக்கல் ப்ராப்ளம் எவ்வளவு பேர் அங்க வராங்கன்ட்டு. அந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களை குணப்படுத்துக்கு ஒரு பெரிய ஆராய்ச்சி முடிவோடு அவங்க வராங்க. ஆனா 40 லட்சம் ரூபாய் ஆகும். எத்தனை பேரால 40 லட்சம் ரூபாயை கொடுத்து சரி செய்ய முடியும்? ரொம்ப 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 கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நண்பர்களே, இந்த திருநாள், இந்த உழவர் திருநாள், இந்த ஒரு உழவு திருவிழா, இங்க நடத்தக்கூடிய மரபு அரிசி திருவிழாங்கிறது வெறும் கொண்டாட்ட குதூகலம் மட்டும் அல்ல. இதுல வந்து நம்ம எல்லாரும் மகிழ்ந்து பார்க்கிறோம். நிறைய பொருட்களை வந்து இங்க சந்தைப்படுத்துவதற்கு கொண்டு வந்திருக்காங்க. நிறைய நம்ம மூத்தோர்களை வழிபடுகிறோம். நிறைய புது புது தானியங்களையும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை எடுத்து நாம் அவற்றை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். இது வந்து ஒரு பெரிய இயக்கமாக மாறணும். இங்கிருந்து கிடைக்கிற விஷயத்த நாம போய் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு, நம்மளுடைய நண்பர்களுக்கு, நாம் வந்திருந்த வீட்டுக்கு பகுதியில் இருக்கவங்களுக்கு எல்லாம் இதை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய, இந்த செய்திகளை பகிரக்கூடிய விஷயங்களை கொண்டு செல்ல வேண்டும். அப்படி சென்றால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த கட்டங்கள்ல ஆரோக்கியத்தை நாம் பெற முடியும். நண்பர்களே, இன்றைக்கு திருநாளில் உங்கள் அத்தனை பேரிடம் வந்து ஒரு சில வார்த்தைகள், இதுவரை கிடைச்ச விஷயங்களை உங்களோடு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எனக்கு ஒவ்வொரு முறையும் இந்த நிலத்தில் வரும்போது இந்த தென்னந்தோப்பு தான் மனசுக்குள்ள இருக்கும். எனக்குள்ள இந்த இடத்துல வந்து இன்னும் பேச போறோம், இங்க இருந்து நான் வந்து உழவர் பாலுவண்ணாவா இருக்கட்டும், உதயசங்கரனா இருக்கட்டும், அவங்களோட இந்த இடத்துல இருந்து அவர்கள் குடும்பமே, இதுல ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கிற விஷயம், ஒட்டுமொத்த குடும்பமே அவர்கள் சோறு கொடுப்பதா இருக்கட்டும், உணவு அருந்துவதற்கு பண்ணுவதா இருக்கட்டும், இப்படி ஒரு குடும்பம் வந்து தமிழகத்தில் நான் பார்த்ததில்லை. தமிழ்நாட்டில் எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்கோம். இப்படி ஒரு குடும்பம் இவ்வளவு ஒரு சிறப்பாக சமூகத்தில் அக்கறையோடு, நான் நன்றாக இருந்து நான் சிறந்து வரணும், என் குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதோட, என் சமூகத்தை சார்ந்த, இந்த பகுதியை சார்ந்த, இந்த வேளாண் சமூகத்தை சார்ந்த அத்தனை பேரும் நலமாக இருக்கணும், நல்ல விஷயங்களை எடுத்து கொண்டு வரணும், தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் உலகத்துக்கும் பரவணும். இந்த நல்ல செய்திகளை நாம் எடுத்து சென்று ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை இந்த நாட்டில் ஏற்படுத்துவோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.